ஏட்டி இருங்க, ஸ்கூல்ல இருந்து வந்து டயர்டா இருப்பீங்கல்ல, அம்மா உங்களுக்கு ஹார்லிக்ஸ் டீ எல்லாம் போட்டு தரேன். சின்ன பொண்ணு வெயிட் பண்ணி, உனக்கு டீ போட்டு தரேன். சரி அமராதி அக்கா. என்ன டெய்லி இந்த ஹார்லிக்ஸ் டப்பால ஹார்லிக்ஸே இருக்க மாட்டேங்குது. யார் தான் இதை எடுத்து வைக்க? நானும் ஒரு 5 ரூபா பாக்கெட்டை வாங்கி வாங்கி இந்த சின்ன பாட்டில் தட்டி வைக்கேன். ஒன்று கூட இல்லாமல் காய் பண்ணி வைக்காது. இல்லை ஹார்லிக்ஸ் கொண்டா பூஸ்ட் கொண்டா நேரம் கேட்பாள். இல்லை டீ தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும். ஏடி ஹார்லிக்ஸ் இல்லை, டீ போட்டு தரேன். ஏம்மா என்ன டீ? நம்ம இருக்கிறது தானே போட்டு தர முடியும். இங்கே இருக்கிற ஹார்லிக்ஸ் யார் திருடிட்டுனா இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையான்னு பாரு. நம்ம ஓவரா கேட்டோம், நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்க. கம்முக்குன்னு இருக்கணும். டீ டீ குடி. இந்த பெரியவளை உனக்கு, சின்ன பொண்ணு இந்தா உனக்கு டீயும் பிஸ்கட்டும். என்ன சின்ன பொண்ணு இப்படி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க? அடக்கம் பெரியவங்க இருக்காங்கன்னு மரியாதை. ஆமா, மரியாதையை பாத்திரக்கூடாது. பின்னாடி போய் நல்லா அவளைய சொல்லுவா. மரியாதை. அமராதிக்கா, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கேன். ஹார்லிக்ஸை சாப்பிட்றது யாருன்னு இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம். அதில் கொஞ்சோண்டு வத்தபடியை கலந்து விடுங்க. யார் சாப்பிட்டுட்டு உரைக்குதுன்னு கத்துறாங்களோ அவங்க தான் ஹார்லிக்ஸை திருடி தின்னாங்க. சரிக்கா, நான் வந்த வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பவா? இங்கேயே செல்லும் இந்த போதி. நல்ல ஐடியா. சரிடி, அம்மாவுக்கு பாத்திரம் வளர்க்கணும், டிஃபன் செய்யணும். போய் வேலையை பார்க்குறேன். உட்காந்து நீங்கள் படிங்கண்ணே. சரிம்மா. 1 மணி நேரத்திற்கு பிறகு ஏடி, அம்மா இந்த பக்கத்தில் கடை வர போயிட்டாரேண்ணே. 2 பேரும் பத்திரமா உட்காந்து படிங்க. என்னம்மா வீட்டில் பூட்டை போட்டுட்டு இருங்க. கவனமாக இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் வெளியில் போகக்கூடாது. சரியா? சரிம்மா. சரி. ஏம்மா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோமா? அம்மையாக படிக்கணும். நம்மளுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிட்டுல, ஜாலியாக டிவி பார்ப்போம். இவன் என்ன நைஸாக கிச்சனுக்குள்ளே பதுங்குறா? உரைக்கி இது என்ன டி? வெளியில் வாட்டி மாலை. ஐயோ, என்னது தெரியலையே. ஹார்லிக்ஸ் உரைக்குது. மண்ணா விட்டு கிச்சனில் போய் என்னட்டி அடுப்பாங்கள போய் நோண்டிக்கிட்டு இருக்க. என்னத்தையாவது எடுத்து திங்க வேண்டியது இரு. நீ தான் அந்த ஹார்லிக்ஸ் கலவானியா? இவ்வளோ நாள் உனக்கு என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. விளக்கமாறு பிஞ்சிரும். எப்போ பார்த்தாலும் வாங்கிக்கிற ஹார்லிக்ஸ் யார் திங்கன்னு பார்த்தா நீ தான் நின்றுட்டு இருக்கியா? எம்மா இப்போ உரைக்குமா? இப்போ இதுக்கு ஏதாவது கூடுமா? ஸோ ஆமாம், நான் தான் தின்னேன், ஒத்துக்கிட்டமா. இனிமேல் என்ன தப்பு செய்ய மாட்டேமா? எப்படியாவது என்னைய காப்பாற்று. யாரும் அத்தப்படி தண்டி கலந்துருக்கு. ஒன்றும் கலக்கல, பயப்படாது.